ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதிகாலை என்னுடைய பாசிட்டிவான ஒரு நேரத்தை உங்கள் கூட வந்து விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். அதை வந்து உங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அழகாக வந்து வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் இல்லையா. இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் இல்லை. ஏன்னா அந்த ரோடு போடுற வேலைகள்லாம் இருக்கிறனால ஏற்கனவே ஷார்ட்ஸ் 2-3 ஷார்ட்ஸ்லாம் வந்து இதை பற்றி கொடுத்துருப்பேன். நம்ம தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட போகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் சத்தம் போட்டாங்க என்னைய, நீ ரோடு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த இது தரெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்திருக்க வேண்டியதானே, என்ன பேசியிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு. அது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க இதெல்லாம் எடுத்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுக்க தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம தரை வந்து அப்படியே தரையோட தரையாக தான் இருந்துச்சு. அது மேலேயே நம்ம கல் வந்து அவங்க கொட்டியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து ரூல்ஸ் படி அவங்க எல்லாத்தையுமே எடுக்கணுமே. ஏன்னா பக்கத்து வீட்லையுமே பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வரைக்குமே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது சரி அவங்க ரூல்ஸ் படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானுமே. அப்போ எங்கள் வீட்டில் சத்தம் போட்டாங்க, சொல்ல மாட்டியா எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே அதில் வேலை பார்க்கணும். சிமெண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு பூசி விட்டுட்டு அதன் பிறகு தான் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதை அடுத்தடுத்த விலாகில் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைவாசலில் வந்து நேற்று விலாக்லலாம் சொல்லியிருப்பேன் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து எப்போதுமே நிறையா இருக்கும். நான் அந்த ஒரு குளம்லாம் காட்டுவேன் இல்லையா, ஷார்ட்ஸ்லாம் சில நேரம் வந்து காட்டுவேன் இல்லையா, அங்கே மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வரளி பூ வந்து வச்சுருக்குறாங்க. யார் வேணுமாலும் எடுத்துக்கலாம். அது வந்து பொதுவான ஒரு இதாக தான் வந்து ஒரு 3 செடி வந்து பெருசாக இருக்கும். நிறைய பூ வந்து பூக்கும். விசேஷ நாட்களில் வந்து யார் வேணுமாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஈவினிங் டைம் வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுறது. காலையில் நமக்கு வந்து பூஜை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கட்டி வச்சுருவேன். அப்படியே பூக்களுமே வந்து போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து தண்ணீர்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காற்று வந்து அவ்வளோ ஒரு வேகமாக அடிச்சுது. மழையுமே நல்லா தூறல் போட்டு தான் இருந்துச்சு. நைட்டு ஒரு 2 மணிலேருந்து மழை பெஞ்சிருக்கும்போல. காலையில் கேட்டு ஓப்பன் பண்ணும்பொழுதே அந்த ஜல்லிக்கல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது ஃபுல்லுமே நல்லா மழையில் நனைஞ்சி நல்லா அமுங்கி போயிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வைக்கவே முடியலை. ஏன்னா அவ்வளோ ஒரு காற்று வந்து நல்லா வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து எப்போதுமே நம்ம காலை நேரத்தில் வச்சிடறோம் தீபம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டேன். நம்ம தீபம் வைக்கும்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து காற்று பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. இப்போ கோடை மழைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, கோடை மழையில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து நல்லா வேகமாக வந்து அடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி காலையிலையுமே வந்து இது அடிச்சுது. அப்புறம் தீபம்லாம் வச்சு விட்டுட்டு நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் தடவி விட்டுட்டு கோலமே போட வந்து ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட்டுட்டு உருளியில் வந்து எப்போதும் போல் பூக்கள் வந்து வச்சுருது. கொஞ்சம் தண்ணீர் ஊற்றும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரமும் கொஞ்சம் மஞ்சளுமே போட்டு கலந்து அதில் வந்து உருளியில் வந்து பூ வச்சுருது. அப்புறம் இந்த கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரிக்கே வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அகல் விளக்கு வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வாங்கியிருந்தேன். அதில் ஒரு அகல் விளக்கு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த உருளி கீழே வந்து ஸ்டாண்டு தான் அந்த துளசி மாடத்துக்கு வச்சு அது மேலே வந்து துளசி மாடத்தை வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு உருளி ஸ்டாண்டு வந்து ஒன்று வாங்கணும். அது வர வரைக்கும் சரி இதை கொஞ்சம் கீழே அப்படியே வந்து விளக்கை வந்து கீழே வச்சு அது மேலே வந்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாதது தான். யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விளக்கு வந்து அப்படி சாய்ச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தம்பி பையன் என்ன பண்ணுறான்னா எடுத்து அப்படியே தண்ணி அது கீழே இருக்கவும் தரையோட தரையாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து சரி இன்றைக்கி ஸ்டாண்டு மாதிரி மேலே வச்சுலான்னு சொல்லிட்டு அந்த விளக்கு வச்சு அது மேலேயுமே உருளி வச்சுட்டேன். சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி நம்ம வீட்டில் நிறைய வந்து அந்த கிளையெல்லாம் வெடித்து நல்லா ஒரு மரம் வரைக்கும் வந்து வந்துருச்சு. அந்த தொட்டியில் காம்பவுண்டுக்கு மேலே வச்ச தொட்டியில் அதேமாரி கொஞ்சம் எடுத்து பெருமாள் ஃபோட்டோ வந்து திருப்பதியிலேருந்து அம்மா திருப்பதி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஞாபகமாக. அந்த பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை இந்த வெள்ளிக்கிழமை பொழுதுமா வந்து கட்டி போட்டாச்சு. நேற்று வந்து நல்லா பூஜை அறைகள் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் பூக்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பூக்கள் வைக்கிற வேலை தான். அதோட துளசி மாலையுமே கொஞ்சம் கட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அதுவுமே கட்டிட்டு அப்புறம் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அந்த புத்தர் சிலைக்கிட்ட உருளிலாம் வைப்போம் இல்லையா, அதையுமே வந்து பூலாம் வைக்கிறதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அப்போ புத்தர்கிட்ட வந்து
வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி பிளான்ட் வந்து எப்போதுமே வச்சிருப்பேன். அதில வந்து என்னதான் நம்ம உள்ள வந்து மணி பிளான்ட் வந்து தண்ணீல வச்சு வளர்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளரும். ஆனா மண்ணுல வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்குறோம்னா, அத அடிக்கடி கொஞ்சம் வெயில்ல கொண்டு போய் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லன்னா ஓரளவுக்கு தான் அது வந்து கொஞ்சம் வளருது. நான் வெளியில கொஞ்சம் காஞ்சு போன மாரிக்கு இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இந்த மணி பிளான்ட்ல உள்ள இலைகள்லாம் எடுத்துட்டு, வெளியில வந்து கொஞ்சம் நல்லா படர்ந்து போயிருக்கும் இல்லையா? அத கட் பண்ணிட்டு வந்து, அந்த தொட்டியில வந்து வச்சு விட்டுறது. இன்னைக்குமே அதுக்கான வேலைகள் வந்து பார்த்து விட்டுட்டு, அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து பிரசாதமாக கொஞ்சம் பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து ஒரு வேலை பார்க்கும்பொழுது, இன்னொரு வேலையுமே அப்படியே பார்த்து விட்டுறது. இது வந்து நம்ம பால ஊத்தி சிம்ல வச்சுட்டோம்னா, நம்ம வீட்ல வந்து தீபம் வச்சுட்டு, அந்த பிரசாதத்துக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்குமே நேரம் கரெக்ட்டா வந்து இருக்கும். இந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஒரு 2, 3 வேலை சேர்த்து சேர்த்து இப்படி வந்து பண்ணிடுறது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலைக்கிட்டயுமே அழகா வந்து தீபம்லாம் வச்சு விட்டுட்டு என்னோட வேலைகள வந்து பூஜை வேலைகள்லாம் வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டேன். புத்தர் சிலைகிட்ட அந்த தீபம் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, வீடு முழுதுமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிற மாரி ஃபீல் ஆகும். வெள்ளி, செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அந்த உருளில வந்து பூக்கள்லாம் மாத்தி விட்டுட்டு, அப்புறம் பூஜை வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நேத்தே எல்லாமே கிளீன் பண்ணதுனால, இன்னைக்கு அவ்வளோக்கா கிளீன் பண்ற வேலைகள்லாம் இல்ல. பூக்கள் மட்டுமே போட்டு விட்டுட்டு, அப்புறம் தீபம் வைக்கிற வேலை மட்டும்தான். அந்த வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நேத்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா எனக்குமே அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் நேரத்துலலாம் எழுந்துச்சு தீபம் வைக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் வேலைக்கு போறேன். அந்த கரெக்ட்டா 6 மணிக்குள்ளலாம் என்னால தீபம் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நேரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன திருப்திக்காக ஒரு ஒரு நேரத்த ஒதுக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள வந்து அந்த நேரத்தில செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய மன திருப்திக்காக தான் செய்றோம். கட்டாயமா அந்த நேரத்தில தான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு சூழலும் கிடையாது. ஏன்னா, வேலைக்கு போறீங்க அப்படிங்கிற பொழுது அது எவ்வளோ பெரிய என்ன சொல்றது? அதுவே பெரிய ஒரு சாதனை மாரி தான். இப்போ உள்ள குடும்ப சூழ்நிலைகள்லாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, வெளி வேலையும் அதுவும் இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிற சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்பலாம் அது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு வந்து புரியும். ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் பண்ணணும் மார்க்கெட்டிங் வேலை அப்படிங்கிற பொழுது. அதனால கவலைப்படாதீங்க சிஸ்டர். உங்க மனசுக்கு வந்து இந்த நேரத்தில தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வேலைக்கு போற பெண்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபம் வைக்க முடியும். அதிகாலை நேரத்தில நம்ம எழுந்திருச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கான டைம் வந்து அந்த நேரத்தில தீபம் வச்சு நம்மளுடைய நாள தொடங்கும்பொழுது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற மாரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது தீர்க்க முடியாத சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த நேரத்தில வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, நம்ம இப்படி யோசிச்சோம்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைமில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு தீபம் வச்சுட்டு அந்த வேலைகளை வந்து நம்ம தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய விதமான நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதுக்காக தான் அதிகாலை நேரத்தில் தேர்ந்தெடுத்து தீபம் வையுங்க, வச்சு உங்களோட வேண்டுதல்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்கள் அவ்வளோ வேலையுமே காலையில் பார்த்துட்டு வேலைக்குமே நாங்கள் எங்களால் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ள 5:30 மணிக்குள்ள நல்லா ஒரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 3:30 மணிலேருந்து 4:30 மணி தான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த டைம்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த நேரத்தில் விளக்கு வச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 3:30 மணிலேருந்து 4:30 மணி தான். வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. செய்யாமல் தீபம் மட்டும் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய நாளை வந்து தொடங்கி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நம்ம கேட்டது அனைத்துமே அந்த பிரபஞ்சம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். தொடர்ந்து நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அது வந்து நமக்கான சூழ்நிலைகள் வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கும்போது கரெக்டாக வந்து கேட்கணும். அதை வந்து வேறு விதமாக கேட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா, அதற்கான ரிசல்ட்டையும் நம்ம தான் வந்து அனுபவிக்கணும். அதனால் கேட்கக்கூடிய விஷயங்களை பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம கேட்கணும். அதையுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கான ரிசல்ட்டு. ஏன்னா காலை நேரத்தில் எழுந்துச்சு அவ்வளோ வேலைகளுமே பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற பொழுது ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். வீட்டு வேலையுமே பார்த்துட்டு வெளியிலையுமே வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் காலை நேரத்தில் தீபம் மட்டும் வச்சு விட்டுட்டு மற்ற வேலைகளெல்லாம் அதன் பிறகு வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியா இருக்கும். இப்போ மேரேஜ் ஆகாததுக்கு முன்னாடி தீபம் வச்சு நீங்கள் உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை
செய்றீங்கன்னா, அது வேற மாரி தான். கல்யாணம் ஆன பிறகுங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில எவ்வளவோ விதமான கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அத எல்லாமே கடந்து அவங்க வந்து வீட்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதன் பிறகு தான் வேலைக்கு போற மாரிக்கே இருக்கும். இவ்வளோ சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது, நீங்க வந்து டெய்லிக்குமே பண்ண முடியலனாலும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள், ஒரு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த நாட்கள்ல கன்டினியூஸா செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம மனசுக்கு கிடைக்கும். நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் தெளிவா இருக்கும். நம்மளுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல வித செயல்களா வந்து அப்படியே படிப்படியா நம்ம வந்து லைஃப்ல வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்போம். யார பத்தியுமே தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம மனசுல வந்து வராது. நமக்கு என்ன தேவையோ நம்ம லைஃப்ல என்ன முன்னேற்றம் நமக்கு வரணுமோ, அத தான் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த மாரி தான் என்னுடைய லைஃப்ல நெறைய விதமான சந்தோஷத்த குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாலை நேரம் தான். அதனால தான் நான் வந்து மிஸ் பண்ணாம எப்போதுமே காலை நேரத்தில எழுந்துச்சு என்னுடைய வேலைகள வந்து தொடர்ந்து வந்து செய்வேன். நான் பார்க்கக்கூடிய வேலைகள், வீட்டு வேலைகள் மட்டும் இல்லாம, என் மனதிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான சந்தோஷத்த வந்து எனக்கு அதிகமா வந்து குடுக்குது. ஒவ்வொரு வேலைகளுமே நான் பார்த்து, பார்த்து ரசிச்சு தான் வந்து செய்வேன். இந்த வேலைலாம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நான் எப்போதுமே செஞ்சது கிடையாது. நம்ம வீட்ட ஒரு அழகா வச்சிருக்கும் பொழுது, எனக்கு ஒரு மன நிம்மதி வந்து அதிகமா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. என்னுடைய மன நிம்மதிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட வந்து அழகா வச்சுக்கிறது மூலியமா தான் நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள் பார்ப்பது பிடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு வெளியில போய் ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாரிக்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதது அவங்கவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம். இன்னுமே நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க காலை நேரத்த தேர்ந்தெடுத்து தீபம் வச்சுட்டு உங்க நாள தொடங்கி பாருங்க. ரொம்ப அது வந்து அந்த நாள் முழுதுமே ரொம்ப நாள் என்னமோ வாழ்ந்த மாரிக்கே ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். அதனால அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை நீங்க சொல்லிட்டேன். வேலைக்கு போனாலுமே நம்ம தாராளமா தீபம் வைக்கலாம். இந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் காலையில பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு, காலையில வந்து டீ, காஃபிலாம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு. பால் தான் பாப்பாக்கு, தம்பிக்குமே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வந்து குடுத்தது. ஏன்னா வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். டீ, காஃபிலாம் வந்து குடிக்கிறத பாப்பா, தம்பிக்குமே குடுக்குறது கிடையாது. இப்ப கொஞ்சம் டீ, காஃபி குடிக்காதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ காலையில அத குடிச்சோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா ஏதோ எனக்கு பிடிக்கல. டீ கொஞ்சம் குறைச்சிருவேன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டேன் ஓரளவுக்கு. இன்னைக்கு பால் மட்டும் அவங்களுக்குலாம் ஊத்தி குடுத்துட்டு, காலையில வெண்பொங்கல் வந்து வச்சிருந்தேன். அது காலையில சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேல தான் மாடிக்கே வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட ஆரம்பிச்சோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவுலாம் விட்டுட்டாங்க. 1 தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற. தம்பியுமே ரொம்ப வந்து சேட்டையெல்லாம் பண்ண மாட்டான். ஓரளவுக்கு சமத்தா பார்க்குற வேலைகள்லாம் என் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் வந்து பொங்கலுக்கு வச்சிருந்த அந்த இஞ்சி கொத்துலாம் கொஞ்சம் நல்லா முளைச்சிருந்துச்சு. அதையுமே க்ரோ பேக்லலாம் மாத்தி விட்டுட்டு கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணீர் வந்து விட ஆரம்பிச்சுட்டேன். எதிர்பார்க்கவே இல்ல. அந்த மஞ்ச கொத்து, அந்த இஞ்சி கொத்துலாம் முளைக்கும்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா பொங்கலுக்கு வச்சு நிலைவாசல்ல ஒரு 2, 3 மாசம் வச்சுட்டு, அதன் பிறகு வந்து தொட்டியில வச்சேன். சரி முளைச்சா முளைச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கரெக்ட்டா வந்து வந்துடுச்சு. அ இப்படி இன்னைக்கு நான் விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.